ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸில் ஒன்று தான் இது. பிஃபோர் டெலிவரி நான் பண்ண மிஸ்டேக் வந்து ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டது. அந்த ஐஸ்கிரீமால் வந்த விளைவுகள் தாங்க இது. ஆக்சுவலி வந்து எனக்கு நார்மல் டெலிவரி தான். நார்மல் டெலிவரியில் எபிசோட்டமி ஸ்டிச்சஸ் போடுவாங்க. ஸோ அந்த ஸ்டிச்சஸ் வந்து எனக்கு காஃப் பண்ண என்ன ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டிச் வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு. அதில் லாஸ்ட்டு ஸ்கின்னு மட்டும்தான் எனக்கு பிரேக் டவுன் ஆகிருந்தது. ஓப்பன் wounding-ஆக தான் இருந்தது, ஸ்வெல்லிங் இருந்தது. நியூவாக வந்து பிளட் வர ஆரம்பித்தது. ரொம்ப பெயின் வந்து என்னால் டாலரேட் பண்ணவே முடியல. ஆக்சுவலி 3 லேயர்ஸ் போடுவாங்க. அதில் வந்து வெஜினல் மியூக்கோசான்னு சொல்லுவாங்க, நெக்ஸ்ட் வந்து பெர்னியல் மசில்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஸ்கின்னுன்னு சொல்லுவாங்க. ஸ்கின்னுன்றதுனால அப்சர்வ் ஆகிடும் ஸ்கின்னு. ஸோ அதனால் நீ ஃபீல் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க டாக்டரு. ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ரொம்ப வெயிட்டு தூக்காத, ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத, கோல்டு சரியாகணும் அப்படின்றதுனால தண்ணியிலலாம் வந்து ரொம்ப நேரம் நிற்காத அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் மட்டும் சஃபர் ஆகியிருந்தால் பரவாயில்ல, ஏன்னா பேபியுமே வந்து சஃபர் ஆகியிருந்தாங்க என்னால். ஸோ அவங்களுமே வந்து ஆஃப்டர் 7 டேஸ்லேயே வந்து மெடிசன்ஸ் எடுத்துக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ அவங்களுக்குமே வந்து சிரப்பு கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் பண்ண மிஸ்டேக்கால் நான் மட்டும் இல்லை, என்னுடைய பேபியுமே வந்து சஃபர் ஆகிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னுடைய செகண்ட் டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸு இந்தளவுக்கு மோசமாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ மறக்காமல் வந்து யாரும் 37 வீக்ஸில் இருக்கீங்க அப்படின்னா பிஃபோரே வந்து எந்த கோல்டாக ஆகுற மாதிரி எந்த ஃபுட்டுமே வந்து இன்டேக்காக எடுத்துக்காதீங்க. நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோ